நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோமோ செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம். இந்த செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற ரோட்டில் திண்டிவனத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. மிகவும் பழமையான கோட்டை. சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டை இது. ஆனந்தக்கோனும் கிருஷ்ணங்கோனும் சேர்ந்து இணைஞ்சு கட்டின இந்த கோட்டை அது. மிகவும் ஒரு பழமையான ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம். அரண்மனைன்னு சொல்கிறத விட கோட்டைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு தான் இங்கே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து போவோம். பராமரிப்பு நடப்பதாக சொன்னாங்க. இந்த குதிரை லாயம், குதிரை எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். ராஜாக்களுக்கு குதிரை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சுமார் 500 குதிரைகள் நிப்பாட்டுற மாதிரி ரூம்பு, தனித்தனி ரூம்பு இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தூரத்துலேருந்து. அடுத்து ரூம்புக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம். நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஒவ்வொரு குதிரையும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குதிரைக்கும் தனித்தனி ரூம்பு கட்டியிருக்காங்களோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இது நம்ம அடுத்தபடியாக பார்க்கறது பொதுமக்களும் ராஜாக்களும் மந்திரிகளும் கூடக்கூடிய இடம். அது இந்த இடம் எவ்வளோ அமைப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த படிக்கட்டுகளில் பாருங்கள். இதைத்தான் சொன்னேன் நான் மெயினாக. இப்போ எல்லாம் இது மாதிரி யாரும் கட்ட முடியாது. இந்த படிக்கட்டை எப்படி கட்டி அமைச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போவும் இது மாதிரி படிக்கட்டு கட்ட முடியுமா கேட்டால் நிச்சயமாக முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் எவ்வளோ கிராஸாக அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மேலே இருந்து பார்த்தா அது ஒரு பெரிய வித்தியாசமாகவே தெரிகிறது. இது மிகவும் அழகாகவும் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைப்பாகவும் அது ஒரு டேப்பராகவும் ஒரே கல்லில் அப்படியே அணைச்சி மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அந்த ஒரு கருங்கல்லில் தான் மேலே நிற்கிது. இனிமேல் 900 வருஷம் அந்த படிக்கட்டு அப்படியே இருக்குது பாருங்கள், எந்த விதமான சேதமும் அடையாமல். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்திருக்கு, இந்தியன் டாய்லெட்டும் இருந்திருக்கு. இப்போ நம்ம அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதுதான் அந்த இந்தியன் டாய்லெட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது அந்த குதிரை நிப்பாட்டுற இடம் தான். அது நம்ம ஏற்கனவே அந்த பக்கம் பார்த்தோம். இது ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்கு நம்ம பார்க்கல, முன்னாடி காட்டல வீடியோவில். இதை இப்போ பார்த்துக்குங்க. இதுலேயும் கணிசமாக குதிரை நிப்பாட்டுறதுக்கு ரூம்பு வரிசையாக வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு அமைப்பாக கட்டியிருந்துருக்காங்கன்னு பாருங்கள். குதிரைக்காகவே மனிதர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட குதிரையும் முக்கியமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். நாம் இப்போ அடுத்து போகிறது உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறோம்.
உடற்பயிற்சி கூடத்துக்கு வந்தாச்சு. இதான் உடற்பயிற்சி கூடத்தோட நுழைவாயில். உடற்பயிற்சி கூடம். நம்ம பேச பேச அப்படியே திரும்ப எதிரொலிக்குது. ஒரு த்ரில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நம்ம பேசுகிற அப்படியே கேட்குது வெளியில். அப்போ உள்ள உடற்பயிற்சி கூடம். நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் துர்நாட்டம் வீசுது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து செஞ்சிக்கோட்டைக்கு கீழே மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து மேலே உள்ளதை எடுத்து போடுவோம். நம்ம செஞ்சிக்கோட்டை ராஜா கோட்டையில் தான் இருக்கோம். ராணிக்கோட்டைக்கு இன்றைக்கி போகலை. நம்ம அடுத்தாப்புல போய்க்கிறோம் ஒரு நாளைக்கு. இது வெடிமருந்து கிடங்கு. ஒன்று பார்த்து பார்த்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப திறமையாக செஞ்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. வெடிமருந்து கிடங்க இந்த இடம் தான். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து களஞ்சியம், அதாவது அந்த உணவு தானியங்களை வந்து பாதுகாப்பாக வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அடுத்து. கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சு நம்ம இப்போ தானிய கிடங்குக்கு வந்தாச்சு. தானிய கிடங்கு 3 பிரிவாக இருக்குது இங்கேயே. இது வந்து தானிய கிடங்கு. இதே மாதிரி நம்ம பார்த்தது வந்து முன்னாடி வந்து பயிற்சி கூடம். இது வந்து தானிய கிடங்கு. இது தானிய கிடங்கு. இது ஒன்று, அடுத்து ஒன்று காட்டுறேன். மொத்தம் 3 இருக்கு. சின்ன பையன் நிற்கிறான் பாருங்க. இதே மாதிரி தான் அது இருக்கும். அது ஒரு தானிய கிடங்கு. அது ஒன்று போய் காட்டுறேன். இது ஒரு தானிய கிடங்கு. அதே மாதிரி தான் இருக்கு. பசங்களும் வந்திருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டு சைடு இருக்கு. இதுபோல இது ஒரு பெரிய பள்ளி இருக்கு. மூணு தானிய கிடங்கு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சிக்கோட்டையோட பேரண்ட்ஸ் வீடியோவில் அடுத்த சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.